தான். ரெண்டு பேரும் காது கேட்டுட்டு நல்லா கேட்காதபடியா தூங்குறீங்க. ரெண்டு பேரும் இன்னைக்கு முழிங்க. ரெண்டு பேருக்கும் அடி இருக்கு. அண்ணன் சொல்ற பேச்ச கேட்டு நடந்தா நல்ல பிள்ளைகளா இருக்க முடியும். உங்க பாரு, அண்ணன் முதல்ல அந்த 4 பேர் இருக்கிற போட்டோல 5 பேர் இருக்கிற போட்டோல உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து 7 பேரா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்களோ? கெட்டி தூங்கு மூஞ்சி குப்பி. நீ தானே அவளை கெடுக்கிறது. எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப சமத்தா இருப்பா தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் அன்னைக்கு போட்டு கேட்டா நீ தான் அழுது அவளையும் தூண்டி விட்டு அண்ணன் பாட்டு படிக்கிறது சரியில்லைன்னு
என்னடா தனியா பேசிட்டு இருக்க? பாப்பா ரெண்டு பாப்பாவும் சரியான ஆளு. அதான் சொல்லுவாங்களே என்னமோ கல்லூரி மங்கா அப்படின்னு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் நான் பேச பேச காதே காக்காத மாதிரி போடா அப்படின்னு சொல்லிட்டு உடங்குற மாதிரி உடங்குறாங்க பத்தியா. நான் எம்போட்டு நேரம் பேசினேன், ரெண்டு பேரும் சொல்லுனேன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டேங்காங்க. டேய், அது குட்டி பாப்பாடா. நீ சொல்ற எதுவுமே அவளுக்கு புரியாது. அவ வளர்ந்த பிறகு உன் பேச்ச கேப்பா. என்னப்பா சொல்ற? அப்ப நாங்க பேசின எல்லாமே வேஸ்ட் தானா? எதுவுமே அவ காதுல உள்ளாதா? நீ பேசுன எல்லாம் அவ காதுல விழும். ஆனா என்னன்னு புரியாதுடா. பாப்பா வளர்ந்த பிறகுதான் அவளுக்கு நீ பேசுறது புரியும். அச்சச்சோ, அப்ப நான் பாட்டு பச்சனே அதுவும் தெரியாதா அவளுக்கு? சரியான ஆளுதான். சரி, அம்மா எங்க? ஐசம்மா குளிச்சிட்டு வரேன், பாப்பா கீழே விழுந்துடாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போச்சு. ஆனா இன்னும் ஓடல. அதான் நான் பாப்பாட பேசுவோமேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என்னன்னா அவளுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு சொல்ற. அது சரி, பொண்ணை விட்டுட்டு போனாளா? என் பொண்ணுங்க அவ்வளவுதான், ஒரு வழியா ஆக்கிருப்பியே. பாப்பா நீ ஒரு வழியா ஆக்கலாம், ரெண்டு வழியா ஆக்கலாம். சும்மா ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லாத.